கடந்த நவம்பர் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு கோலாலம்பூர் சவுக்கிட் ஜாலான் ஈப்போ பகுதியில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு முதல் இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்த அதிகாரி கடமையில் இருந்த தனது சக அதிகாரிகளை எதிர்த்ததுடன் பொதுவெளியில் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்ட 34 வயது பாகிஸ்தானிய நபரை அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டியே இந்த அதிகாரி வாக்குவாதம் செய்துள்ளார். கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் இது குறித்து தகவல் வெளியிட்டார். இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி தனது சக அதிகாரிகளிடம் சவால் விட்டதுடன் அதிகாரிகளின் நடத்தையையும் பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கடமையில் இருந்த அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். எனவேதான் இந்த சம்பவம் தற்போது குற்றவியல் சட்டம் பிரிவு 186 மற்றும் சிறு குற்றங்கள் சட்டம் பிரிவு 14 ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.